அவர் ஒரு மூத்த தலைவரை கை காட்டி, இவர் 20 ஆண்டு காலம் அனுபவம், அரசியல் அனுபவம் உள்ளவர், நல்லவர், இவரை நான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் நாமினேட் பண்ணுறேன்னா அது வேற. நானே சிஎம்மா உட்காருவேன், நான் இப்போ தான் அரசியலுக்கே வர்றேன், ஒரு தேர்தலில் கூட நான் போட்டியிடலை, ஆனால் ஸ்ட்ரெயிட்டு சிஎம், அது எதிர்பார்ப்பதே நியாயம் இல்லைங்க. எப்படிங்க அது நியாயமாகும்? அப்படின்னா ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் தானே. அரசியல் இல்லை, ஜனநாயகத்துல வாக்குரிமை பெற்ற எல்லோரும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவர் 12 தேர்தலில் போட்டியிட்டு இருக்கணும், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அப்படிலாம் ஏதாவது இருக்கா? நோ. கவுன்சிலரா 8 வருஷம் இருந்திருக்கணும், அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒருத்தருக்கு ஒரு ரியல் இன்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கங்க. சரி, இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேக்குற, ரஜினிகாந்த் வந்து தேர்தலுக்கு வந்தப்ப நீங்க இதே கேள்வி கேட்டீங்க. ரஜினிகாந்த் அரசியல்ல குதிச்சார்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல்ல குதிச்சப்ப நீங்க என்ன அனுபவத்துல வந்தீங்க? அப்படி கேள்வி கேட்டீங்க. ரஜினிகாந்த் குதிக்கவே இல்ல. ரஜினிகாந்த் குதிச்சார் சார், குதிச்சாரு. அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு குதிக்க போறேன்னு சொல்லிட்டு நின்றாரு சைடுல. பக்கத்துல ஆளை கூட்டு வந்து நிறுத்தினார் சார். அர்ஜுனமூர்த்தி தமிழறி மணியனையும் நிக்க வச்சு பாருங்க, இவங்க தான் தமிழ்நாட்டை வழிநடத்த போறாங்கன்னு சொன்னார் சார் அவரு. அப்ப நீங்க சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் கட்சி அவர் தொடங்கினாரா? அவர் வந்து ஏதோ ஒரு காரணம், அதை பத்தி நம்ம பேச விரும்பல. 20 ஆண்டு காலமாக வருவேன்னு சொல்லிட்டு மக்களை ஓரளவுக்கு ஏமாற்றத்தில் அவர் விட்டு தான் அவர் அரசியலுக்கு வராமல் போய்விட்டார். இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் நாம் இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்று நமக்கு அரசியல் அனுபவத்தை வளர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிறது வேற. இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய கொள்கை விஜய முதலமைச்சர் ஆக்குறது. அதை தாண்டி என்ன ஒரு 4 பரந்துடன் நிறுத்தணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அப்படிதான் சார் இருக்கு. பிஜேபிக்கு போன மாசம் வரலையும் அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குறது கொள்கையா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு சீமான முதலமைச்சர் ஆக்குறது கொள்கை, திமுகவுக்கு அவங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது கொள்கை, அதிமுகவுக்கு அவங்க பொதுச் செயலாளர் ஆக்குறது கொள்கை. அதானே சார் இப்ப இந்த கட்சிகள் அரசியல் கட்சி தொடங்குறவங்க அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க.